வணக்கம். ஒன் இயர் ஆஃப் கூலி. கூலி வந்து திரைப்படம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சன் பிக்சர்ஸ் தயாரித்த லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படம் வந்து இன்று வந்து ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாடி இருக்கு. அதை பற்றிய ட்வீட் வந்து சன் பிக்சர்ஸ் போட்டிருக்கு. இதில் வந்து நிறைய வந்து ட்ரோல் ஆயிருக்கு இந்த படம். படத்தை பிடிக்காதவங்களும் சரி, பக்கத்தில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய இருக்கு, நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் நிறைய இருக்கு. ஆனால் இந்த கூலி படத்தில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கூலி படம் தான் இப்போ தமிழ் திரைப்படத்திலே அதிக பெரிய ஓப்பனிங் ஆன படம். தமிழ்நாடு மட்டுமல்ல, நான் சவுத் இந்தியா மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, ஓவர்சீஸில் அதிகமான நல்ல ஓப்பனிங் கொடுத்த படம். ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்த படம். சில சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் சொல்ல போனால் இதுதான் வந்து தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடியை தொடும் என்று கூட நிறைய பேரால் நம்பப்பட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். ஆனால் எவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்ததோ அந்த எதிர்பார்ப்பு சில நாட்களிலேயே வந்து உடைஞ்சு போனது. படம் வந்து எதிர்பார்த்து பிறகு வெற்றி பெறல. நிறைய நெகட்டிவ்ஸ் ரிவ்யூவாக இந்த படத்தில் என்னென்ன நெகட்டிவ்ஸ் ரிவ்யூ இருக்குன்றது நம்ம பார்ப்போம். முதல் 3 விஷயங்கள் இந்த படத்தில் நெகட்டிவ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஒரு டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் டெம்ப்ளேட். அதாவது 1995 1995 பொங்கலுக்கு அந்த பாட்ஷா படத்தின் டெம்ப்ளேட் தான் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து ரஜினிகாந்த் அதை தொடர்ந்து பண்ணுறாரு. டூ மச் ஆஃப் என்ன சொல்றது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு ரிப்பிட்டேட்டிவ் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அவர் ஒரு பெரிய ஆளாக இருப்பார், இப்போ வந்து சாதாரணமாக இருப்பார். அந்த டெம்ப்ளேட் வந்து இந்த படத்தில் இருந்தது. இன்ஃபேக்ட் 95 வந்த பாட்ஷாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து அமிதாபுடைய ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், கோவிந்தா நடித்த ஹம் படத்தோட ரீமேக். ஹம்மில் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கதை ஆரம்பிக்கும், நேர்கோட்டில் போய் படம் முடியும். இதில் வந்து பாட்ஷாவில் என்ன புதுசாக பண்ணியிருந்தாங்கன்னா, அங்கே வந்து ஸ்க்ரீன் பிளே ரீரைட் பண்ணி சூப்பராக ஃப்ளாஷ்பேக் கொடுத்து ஏன் அப்படி ஆனார், அதுக்கப்புறம் இந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுனால படத்துடைய வெற்றி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதை வந்து அமிதாப் பச்சனே சொல்லியிருந்தாரு. ஹம்மு வந்து எதிர்பார்த்து வெற்றி பெறாததுக்கு படலை, ஆனால் தமிழில் வந்து அதை ரொம்ப நல்லா ரீரைட் பண்ணி அதை ரீமேக் பண்ணியிருந்தான்னு சொன்னாங்க. அதே டெம்ப்ளேட்டில் வந்து பேட்டையும் தான் ஹிட் ஆயிடுச்சு. மேபி அந்த ஒரு லக்கில் ஒரு ஹிட் ஆனதுனால அதே டெம்ப்ளேட் எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணுறதா இருந்தது. இன்ஃபேக்ட் அண்ணாத்துலேயும் அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நிறைய விக்ரமுடைய சாயல் இருந்தது. லோகேஷ் கனகராஜ் படத்தில் வந்து ஒரு 2 விஷயங்கள் ரொம்ப இருக்கும். ஒன்று வயலன்ஸ், தேவையற்ற வயலன்ஸ். ஒன்று வந்து ட்ரக்ஸு பற்றியான ஒரு அண்டர் கிரவுண்ட் கேங்ஸ்டர். இது 3 இல்லாமல் அவர்கள் படங்கள் இருக்காது. ஸோ இந்த படத்துலேயே அது இருக்குது. அதுவும் இல்லாமல் படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி அப்படியே விக்ரம் படத்தினுடைய வெர்ஷன் 2.0 இருந்தது. இதில் என்னன்னா, ஏற்கனவே தெரியும் விக்ரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து சூர்யா வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது, ரோலக்ஸ். ஆனால் இந்த படத்தில் எல்லாருக்குமே தெரியும் வந்து அமீர் கான் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணுறாரு கிளைமேக்ஸ்னு. இப்போ நாகார்ஜுனே சொல்லுவார், என்னைக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான். ஸோ அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வந்து இந்த படத்தில் இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக். அதே மாதிரி அமீர் கானுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸோ அந்த ஒரு கேரக்டரோட இம்பாக்ட் வந்து ரொம்ப காமிக்கலாக இருந்தது, ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தது, தவிர ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. இதுதான் கூலி படத்தின் ஓடாததுக்கு 2 3 முக்கியமான காரணங்கள்னு நான் நம்புறேன். நன்றி.